வீடுகளுக்கான மின்கட்டணம் தற்போதைக்கு உயர்த்தப்பட மாட்டாது என்று மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்துள்ளார். வரும் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர இருப்பதாக செய்திகள் வெளியாகின. இதனை மறுத்து அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு அரசு, முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி மின்கட்டணம் தொடர்பாக ஒழுங்குமுறை ஆணையம் ஏதேனும் ஆணை வழங்கினாலும் அதனை நடைமுறைப்படுத்தும் போது வீட்டின் மின் நுகர்வோர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கான மின் இணைப்புக்கான கட்டண உயர்வு தற்போது இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மின் உயர்வு ஆணையை வழங்கினாலும் வீட்டின் மின் நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் கையகப்படுத்த உள்ள நிலங்களுக்கான விலையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னையின் 2வது புதிய விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 13 கிராமங்களில் இருந்து மொத்தமாக 5746 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலங்களுக்கான விலையை நிர்ணயம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி மொத்தம் 3331.25 ஏக்கர் பரப்பளவிலான நிலங்களுக்கு ஏக்கருக்கு 35 லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக 2,57 லட்சம் ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலையின்படி கையகப்படுத்தப்பட உள்ள நிலத்தின் அளவு அமைந்துள்ள இடத்தை பொறுத்து இழப்பீடு நிர்ணயம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிபொருள் செலவை குறைக்கவும் காற்று மாசை கட்டுப்படுத்தவும் தாழ்த்தள மின்சார பேருந்துகளை இயக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி உலக வங்கியின் உதவியுடன் மொத்த விலை ஒப்பந்தத்தில் 1225 மின்சார பேருந்துகளை வாங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதில் முதற்கட்டமாக 625 பேருந்துகளுக்கான ஒப்பந்தம் அசோக் லேலாண்ட் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஓம் குளோபல் மொபிலிட்டி நிறுவனத்துடன் செய்யப்பட்டுள்ளது. இந்த 625 பேருந்துகளில் முதற்கட்டமாக 120 தாழ்த்தள மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை வியாசர்பாடி பணிமனையிலிருந்து தொடங்கி வைக்கிறார். இந்த பேருந்துகளில் ஓட்டுநர் மற்றும் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு அம்சங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி 7 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சீட் பெல்ட், அவசர கால பொத்தான்கள், சார்ஜிங் பாயிண்ட்கள், அறிவிப்புகள் வெளியிடுவதற்கான ஒலிபெருக்கிகள் உள்ளிட்ட வசதிகள் இந்த பேருந்துகளில் அமைந்துள்ளன. பாமகவும் விசிகவும் ஒரே கூட்டணியில் இருந்தால் 2 சமூகத்திற்கும் நல்லது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விசிகவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் பயணிப்பதில் என்ன பிரச்சனை உள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஏற்கனவே 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தவங்க தானே, இப்ப என்ன பிரச்சனை? பாமகவும் விடுதலை சிறுத்தையும் ஒரே கூட்டணியில் இடம்பெறுவதற்கான சூழல். 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருந்து ஒரே தளத்தில் இருந்தால்தான் 2 சமூகத்திற்கும் நல்லது. தொடர்ந்து பேசிய அவர், ராமதாஸை தான் சந்தித்ததை அன்புமணி விமர்சித்தது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டார். எங்களுக்கெல்லாம் பெயர் அளவில் மட்டும் அன்புன்னு இல்லை, உண்மையான அன்பு மருத்துவர் ஐயா மேலே இருக்கு. அவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கூட்டணியில் இருந்திருக்கார். காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கூட்டணியில் தான் அவருடைய மகனான அன்புமணி ராமதாஸ் அவர்களை மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஆக்கியிருக்கார். ஒரு கேபினட் அமைச்சராக இருந்தவர். இப்படி பேசுவது அவர் மறுபரிசீலனை செய்யணும். எங்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். மருத்துவர் ஐயாவை சந்திச்சதில் என்ன அரசியல் இருக்கும்? அன்புமணி நல்ல மனிதர் என்றும் தற்போது தவறான சேர்க்கையில் இருப்பதால் அவ்வாறு பேசுவதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திமுக கூட்டணியில் இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்கும் எண்ணமில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருக்கிறார். சென்னை மதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தனிப்பெரும்பான்மை பெறும் என்றும் அதற்கு மதிமுக தோள் கொடுக்கும் என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் 12 தொகுதிகளை கேட்கும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்தார். அவர் அங்கீகாரம் வேணும்னா 8 சட்டமன்ற உறுப்பினர்களாவது வெற்றி பெற்றிருக்கணும். அதை நினைச்சு ஒரு 12 தொகுதி கேட்கலாம். ஆனால் அது கூட என்னுடைய முடிவல்ல. எத்தனை என்பதை தலைமை கழகம் தலைமைதான் தீர்மானிக்கும் பதில் சொல்லிட்டார். 12 யாரும் யோசிக்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கவில்லை என்று திமுக மீது எந்த விரக்தியும் இல்லை என்றும் வைகோ விளக்கம் அளித்தார். ஒரு விரக்தியிலும் இல்ல. நாங்க எல்லா கட்டங்களையும் கடந்து ஒரு தேர்தலையே புறக்கணிச்சவங்க. முழுமையா தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அப்படி செஞ்சதில்லை.
ஆனால் நாங்கள் எந்த சூழ்நிலைக்கு தயாரா இருப்போம். ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடரும்ங்கிறத உறுதிப்பட முடிவெடுத்திருக்கிறோம். பொதுக்குழுவிலையும் சரி, இன்றைய நிர்வாக குழுவிலையும் சரி. மேலும் இந்தியை தமிழ்நாட்டில் எப்போதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிய வைகோ, வாரணாசியை இந்தியாவின் தலைநகரமாக மாற்ற மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் கூறினார். திருச்சி மாநாட்டில் 5 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் வைகோ தெரிவித்தார். ஆட்கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கலாப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ், தேனியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ காதல் திருமண விவகாரத்தில் தனுஷின் சகோதரரை கடத்தியது தொடர்பாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தியை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஜெகன்மூர்த்தி மேல்முறையீடு செய்தார். ஆதாரங்கள் இல்லாமல் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பதியப்பட்டுள்ளதாகவும் ஜெகன்மூர்த்தி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினராக மதிக்கத்தக்க பொறுப்பில் உள்ள தனது பெயரை களங்கப்படுத்தும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மனுவில் ஜெகன்மூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். இதனால் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து கைது நடவடிக்கையிலிருந்து நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வர உள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கை முன்னிட்டு யாகசாலை அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ராஜகோபுரத்தின் அருகில் பிரம்மாண்டமாக 8000 சதுரடி பரப்பில் 76 குண்டங்களுடன் யாகசாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் குண்டங்கள் மற்றும் சாமி சிலைகள் அனைத்திற்கும் வண்ணம் பூசப்பட்டு வண்ணமயமாக காட்சியளிக்கின்றன. செவ்வாய்க்கிழமை யாகசாலை பூஜைகள் தொடங்கும் நிலையில் வேத பாராயணம், திருமுறை விண்ணப்பம் உள்ளிட்டவை வழிபாடுகளில் இடம்பெற உள்ளன. நடக்கும்போது மக்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் நாங்கள் விரும்புகிறோம். இன்னும் மேற்கொண்டு நல்லது நடக்கும். நல்லது நடந்தால் சந்தோஷம் எல்லாத்துக்குமே. இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருப்பணி மற்றும் குடமுழுக்கு விழாவிற்காக பொதுமக்களிடம் நிதி வசூல் செய்வதற்கு எந்த தனிநபரோ அல்லது அமைப்பிற்கோ அனுமதி வழங்கப்படவில்லை என்று கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. நன்கொடை செலுத்த விரும்புபவர்கள் கோவில் அலுவலகத்தில் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தெருநாய்கள் கடித்ததில் 5 வயது குழந்தை உட்பட 8 பேர் படுகாயமடைந்தனர். புதுக்கோட்டை மேடு என்ற இடத்தில் அதிக அளவில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் அப்பகுதியில் போவோர் வருவோரை துரத்தி கடித்துள்ளன. இதில் 5 வயது குழந்தை, 12 வயது சிறுவன் உட்பட 8 பேர் படுகாயமடைந்து தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி தாராபுரம் நகராட்சியிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யாரும் கண்டுக்கல. இந்த மாதிரி நிறைய பேர் நடந்துட்டு இருக்குது. யாரும் இதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மேட்டுப்பாளையத்தில் தெருநாய் கடித்ததில் 5 வயது மகள் மற்றும் அவரது தாய் படுகாயம் அடைந்தனர். ரேஷ்மா பர்வீன் என்பவர் தனது 5 வயது மகள் இர்த்திகாவுடன் மளிகை கடைக்கு சென்றபோது தெருநாய் ஒன்று துரத்தி கடித்தது. இதில் படுகாயமடைந்த தாய் மற்றும் மகள் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 5 பேரை தெருநாய்கள் கடித்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. எடுப்பா. எவ்வளவு ஒர்க் பண்றானோ. இப்படி நூதன முறையில் புதுச்சேரியிலிருந்து மதுபான பாட்டில்களை கடத்தியவர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மதுபாட்டில்களை கடத்தி வருவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது முதியவர் ஒருவரை நிறுத்தி விசாரணை நடத்தினர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த நிலையில் அவரிடம் சோதனை நடத்தினர். அப்போது அவரின் 2 கால்களிலும் மதுபான பாட்டில்களை கட்டி வைத்திருப்பதை கண்டறிந்து அதிர்ச்சியடைந்தனர். வாங்கிட்டு வந்து கொடுத்தா எவ்வளோப்பா உங்களுக்கு? 500 ரூபாயா? அவரிடமிருந்து 60 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியிலிருந்து மதுபாட்டில்களை கடத்தி வந்து விழுப்புரம் பகுதிகளில் விற்பனை செய்த முரளி என்ற அந்த முதியவர் கைது செய்யப்பட்டார். அவசர நிலையை கொண்டு வந்தவர்கள் அரசியலமைப்பின் ஆன்மாவை கொன்றுவிட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.
மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி நெருக்கடி காலத்தை எதிர்த்து போராடியவர்கள் எப்போதும் நினைவு கூறப்படுவார்கள் என்றார். 21 மாதங்களுக்கு பலர் கொடுமைகளுக்கு ஆளானதாகவும் மறக்கவே முடியாத பல சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், டிராகோமா என்ற பாக்டீரியா தாக்குதலில் இருந்து இந்தியா விடுபட்டு விட்டதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது என்றார். கண் பார்வையை பாதிப்பதோடு எளிதில் பரவக்கூடிய இந்த நோயை அழிக்க உழைத்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் அனைவருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் நாட்டில் 95 கோடி பேர் அரசின் திட்டங்களால் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றுள்ள இந்திய வம்சவெளி வீரர் சுபான்சு சுக்லாவிற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்பு துறையில் அவரது பங்களிப்புகளை பாராட்டினார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை நிறுத்துவது குறித்து இந்த வாரத்திற்குள் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அவரது மூத்த ஆலோசகர் நடப்பு வாரத்தில் வாஷிங்டன் செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் காசாவின் வடக்கு பகுதியில் இருந்து பொதுமக்களை வெளியேறுமாறு உத்தரவிட்ட இஸ்ரேல் தனது படைகளை குவித்துள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் காசாவில் 86 பேர் உயிரிழந்ததாக ஹமாஸ் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காசாவில் அமைதி ஏற்பட போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொண்டு பிணை கைதிகளை மீட்டு வாருங்கள் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு வாரத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. கனமழை காரணமாக சீனாவின் வடமேற்கில் உள்ள குய்சோ மாகாணத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒரு வாரத்தில் இருமுறை கனமழை பெய்த நிலையில் 41,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். ஞாயிறன்று மழையளவு சற்றே குறைந்த நிலையில் வீடுகளை தூய்மை செய்யும் பணிகளை மக்கள் தொடங்கினர். தொடர் கனமழையால் பல விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. சாலைகள், பாலங்கள் சேதமடைந்துள்ளன. ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பே முன்பதிவு அட்டவணையை தயாரிக்கும்படி ரயில்வே வாரியத்திற்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டுள்ளார். தற்போது ரயிலில் பயணத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பே முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி உள்ளது. ரயில் புறப்படுவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பதிவு செய்த பயணிகளின் இறுதி அட்டவணை தயாரித்து வெளியிடப்படுகிறது. இதனால் காத்திருப்போர் பட்டியலிலிருந்து கடைசி நேரத்தில் இடம் கிடைக்காத பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பே முன்பதிவு அட்டவணையை தயாரிக்க ரயில்வே வாரியம் ரயில்வே அமைச்சகத்திற்கு பரிந்துரை வழங்கியது. இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பே முன்பதிவு அட்டவணையை தயாரிக்கும் பணியை படிப்படியாக தொடங்க உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் பகலில் 2 மணிக்கு முன்பாகவே புறப்படும் ரயில்களுக்கான முன்பதிவு இறுதி அட்டவணை முந்தைய நாள் இரவு 9 மணிக்கே தயாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை நாளையே அமலுக்கு வர வாய்ப்புள்ளது. இதனிடையே IRCTC இணையதளத்தில் 1 மணி நேரத்திற்கு 32,000 டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் நிலையில் அதனை 1,50,000 அதிகரிக்கவும் ரயில்வே திட்டமிட்டுள்ளது.